அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரீடிங் வந்து ஏஞ்சல் கைடன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஏஞ்சல் கார்ட்ஸில் இருந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வர ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜில் இருந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக டேரோ ரீடிங்கில் பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்தாச்சு. செட் 1 செட் 2 உங்களுக்கு உள்ளுணர்வா எந்த கார்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய கேள்விகளை குழப்பங்களை தீர்க்கணும்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டு அந்த கொஷினை முன் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் எனர்ஜி கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் வச்சுட்டு தென் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ செட்டு 1க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஐ எம் கிரியேட்டர். நீங்கள் கொஞ்ச நாளாகவே, அதாவது செட் 1 சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் பிலீவ் உங்கள் மேலே இல்லாமல் போயிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் வந்து பெருசாக இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்பி ஏமாந்து நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள், பழி, அவமானம் இதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப விரக்தியோட உச்சத்தில் ஏதோ வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு போகணும். அதாவது உங்களுக்கான தேவைகளை பெருசாக இல்லாமல் உங்களை சார்ந்திருக்கவங்களுக்காக வேறு வழியே இல்லாமல் நான் இந்த க்ஷணம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி நான் மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது. அது வந்து தேவையில்லாத சிந்தனைகள். ஏன்னா உங்களுக்கான தேவதைகள் உங்களுக்காக என்ன பண்ணணுமோ அதை அவங்க வந்து உருவாக்குவாங்க. ஸோ அதனால் ஐ எம் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு மெசேஜ் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்கள நினச்சா உங்களை அந்த அளவுக்கு தாங்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்கள நம்புறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான லைஃப் பாத், உங்களுடைய வழி என்னன்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லி புரிய வைப்பாங்க. உங்களை அறியாமலே அது என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பொறுமை அவசியம், நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சரி, இது ரிலேட்டடாக உங்களுக்கு டேரோவில் என்ன கார்ட்ஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் ஏஞ்சல் உங்களுக்கு அந்த கிரியேட்டர்னு கொடுத்ததுக்கான காரணம் உங்களுக்கு என்ன, அதை மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன தெரியப்படுத்துகிறாங்க பார்ப்போம். ஓகே, ரொம்ப கிளியரான மெசேஜஸ். ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏஞ்சல் என்ன க்ரியேட் பண்ணி தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த மன வருத்தம், இழப்பு, ஏமாற்றம் இது எல்லாமே ஹீலிங் ஆகிற சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறாங்க. நீங்கள் இழந்ததையே பார்த்துக்கிட்டு இருக்காமல் இன்னும் உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த பிளஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் திரும்பி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக சில விஷயங்களை நம்பிக்கையை மேற்கொள்ளணும். உங்களுக்கு சில ஆர்வங்கள் புதுசாக வரணும். ஒரு நியூ பிகினிங் இருக்குது, அதை பற்றின சில ஸ்பார்க்ஸ்லாம் உங்களுக்குள்ளே வரணும். ஸோ இதெல்லாம் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறாங்க. ஒரு ஐடியா இல்லை ஒரு மெசேஜஸ் இல்லை ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒன்று உங்களுக்கு திடீர்னு மனசுக்குள்ளே வரும். அது ஒரு விதமான ஒரு தைரியத்தை உங்களுக்கு வந்து உண்டு பண்ணி தரும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு. இப்போ இருக்கிற குழப்பம், மன அழுத்தம், கஷ்டமான நிலைமையில் இருந்து மெதுவாக அமைதியான ஒரு பாதுகாப்பான பாதைக்கு உங்களை அவங்க கொண்டு கடத்த போகிறாங்க. அது நடக்க தான் போகுது. ஸோ நீங்கள் நினைக்காமலே ஒரு மாற்றம் திடீர்னு வந்து கண்டிப்பாக உருவாக போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ மொத்தத்தில் ஒரு வழியிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆக போகிறீங்க. ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு தைரியம் கிடைக்க போகுது, ஒரு அமைதியான ஒரு புது பயணம், இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக உங்களுக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ஏஞ்சல்ஸோட கைடன்ஸில் ரொம்ப கிளியராக தெளிவாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள், நான் கடந்து வந்த வலியை வந்து இந்த க்ஷணம் விடுவிக்கிறேன். இது ஒரு அஃப்ரிமேஷனாக கூட நீங்கள் தயவு செஞ்சு சொல்லலாம். நான் கடந்து வந்த வலியை விடுவிக்கிறேன். ஏஞ்சல்ஸ் என்னை பாதுகாப்பான ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்கிறார்கள் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் பிடிக்கும் அப்படின்னா செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ லவ் ஏஞ்சல்ஸ் சொல்லி சொல்லுங்கள். இதுதான் செட் 1க்காக ஏஞ்சல்ஸ் கொடுத்த ரொம்ப அழகான கிரியேட்டிவ் மெசேஜ். ஸோ வாழ்த்துக்கள். செட் 1 உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இப்போது செட் 2க்காக ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கும் உள்ள கேள்விகள், குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏஞ்சல் கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த கார்டோட கனெக்ட் ஆகிட்டு நீங்கள்
அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்காக ஏஞ்சல் மெசேஜ். வாவ்! ஏஞ்சல் விஸ்பர்ஸ். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு யாருமே வந்து அன்பு, பாசம், ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி தோணுதா? சரியான பாதையில் தான் நம்ம நடக்கிறோமா? ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், பதட்டம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலே இந்த கார்டுக்கான அர்த்தம் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப 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 பாதுகாப்பாக அவங்க இருக்காங்க. நீங்கள் பயப்படாமல் முன்னேறி போங்கன்னு சொல்கிற மெசேஜ். நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. உங்களை நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தனியாகவும் முதல்ல கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது உங்களோட இன்ட்யூஷன் மூலமாகவும் இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன சைனிங்லாம் தெரியலாம், இல்லை மனசுக்குள்ளே திடீர்னு ஒரு விதமான பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். அகெயின் அண்ட் அகெயின் உங்கள் கண்ணில் ஏதோ ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு தாட்ஸ், கனவுகள், இதுதான் சரின்னு உங்களுக்குள்ளே இருந்து பல உணர்வுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை அவங்க உணர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நீங்கள் அதை தவற விடுறீங்க, கவனிக்கிறது இல்லை. கவனித்தாலும் அது உங்களுக்குள்ள கான்ஷியஸாக பதியறது இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, உங்களுக்கு டேரோவில் ஏஞ்சல்ஸ் இது என்ன உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஷஃபிள் பண்ணி எடுத்துப்போம். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, விஸ்பர்ஸ், ஏஞ்சல் என்ன விஸ்பர்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் வந்திருக்கு. கார்ட்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ உங்களுக்கு அவங்க என்ன விஸ்பர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் எதிர்காலம் வந்து விரிவடைய போகுது அப்படின்றது தெரியுது. ஸோ நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதை விட பெரிய வாய்ப்புகள் வரப்போகுது. உங்களுக்கான ஒரு புதிய வெளி உலகம், இல்லை ஒரு புதிய திசை, ஒரு புதிய ஆரம்பம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அது வருது. அது கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்குற தொலைவில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்பிக்கையாக முன்னேறுங்க அப்படின்னு தெரியுது. ஸோ உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் வந்து நீங்கள் கையாள வேண்டிய நிலையை இப்போ நீங்கள் இருக்கீங்க. பட் மனசும் சரி, ஒரு வேலையும் சரி, ஒரு குடும்பம் எல்லாத்தையுமே வந்து சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு முதல்ல பழகுங்க. அவசரமாக ஒரு முடிவை எடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பொறுமையும் ஒரு சமநிலையும் பேலன்ஸ் பண்ணுற விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் தர பிளஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்ககிட்டயே தான் இருக்குது. அதாவது உங்ககிட்டயே இருக்குது. ஆனால் நீங்கள் அது மன சோர்வில் இருக்கிறதால அதை கவனிக்கல. ஆல்ரெடி நான் இந்த மெசேஜ் சொல்லும் போதே அதுதான் வந்துச்சு அறியாமலே. பட் கார்ட்ஸும் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. வாய்ப்பை மறுக்காமல் தயவு செஞ்சு ஏற்றுக்கங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுறது. ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கீங்க. ஏதேதோ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கிறதால நீங்கள் அதை இக்னோர் பண்ணுறீங்க. ஆனால் அது உங்களுக்குள்ளே உணர்த்தப்படுது, சொல்லப்படுது, காட்டப்படுது. அதை நீங்கள் வந்து அதான் சொல்கிறேனே, கான்ஷியஸாக நீங்கள் வந்து அதை கவனிக்கலை அப்படின்னு தெரியுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்புகள் வருது. அதை பார்க்க மனசை தயவு செஞ்சு திறந்து வைங்க. எல்லாத்தையுமே சமநிலையாக கையாளுங்க. சோர்வில் இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. நான் உங்க கூடவே தான் இருக்கேன், நாங்கள் உங்கள் கூடவே இருக்கோன்னு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயமாக இப்போது இந்த கார்ட்ஸ் மூலிமா, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. ஸோ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்திருக்கும் நம்புகிறேன். பொருந்தினா நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ் பேரை சொல்லி ஐ லவ் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் பேரை இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. காட் பிளஸ் யூ கைஸ்.